வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு கருப்பு கவுனி, கம்பு, ராகி இது மூணுத்தையும் வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான சம்மர் ஸ்பெஷல் கூழ் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துக்கிற ஃபுட் எப்போவுமே விட்டமின்ஸோட மினரல்ஸ் ஆட் ஆகிருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் ஃபுல்லாக நம்மளோட பாடி அப்சர்வ் பண்ணும். இப்போ இதில் கருப்பு கவுனி அரிசியில் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. இது கூட நான் கம்பையும் ராகியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கம்பில் 8 மடங்கு அயன் சத்து அதிகமாக இருக்குது, அதாவது மினரல்ஸு. ராகியில் ஹை கால்சியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பைண்டாக எடுக்கும்போது ஒரு நியூட்ரிஷன்ஸும் மிஸ் ஆகாமல் பாடி அப்படியே அப்சர்வ் பண்ணும். இப்போது ஒரு பவுலில் கம்பு, ராகி ரெண்டுமே ஈக்குவல் கப்பில் மெஷர் பண்ணி தண்ணி விட்டு வாஷ் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை கொஞ்சம் குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸை நம்ம மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியானது, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குங்கிறதுனால மார்னிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அடுத்த நாள் மார்னிங்கில் நம்ம ஹெல்த்தி ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச கம்பு, ராகி ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் அதையும் சேர்த்து இதோட நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணணும். இது அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம செய்யும்போது இதில் 8 ஹவர்ஸில் குட் பாக்டீரியாஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுமோ கம்பையும் ராகியும் அதே கப்பில் கருப்பு கவுனி அரிசி எடுத்து அதையும் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். இப்போ 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு மாவு புளிச்சு வந்திருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியையும் பார்த்துடலாம். இது நல்லா ஊறி அதில் இருக்க பிக்மெண்ட் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. பாருங்கள், வயலட் கலரில் எவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்காம கொஞ்சம் மிக்சியில் உடச்சி குருணையாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் அழகாக குக் ஆகி வந்துடும் அரிசி. நம்ம ஊற வைக்காமல் இப்படி அரைக்காமல் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் இந்த அரிசி வேகிறதுக்கு 45 to 1 hour ஆகும். குக்கரில் நீ எதில் போட்டாலுமே டிலே ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிடலாம். இந்த தண்ணியோட அளவு வந்து நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அந்த அளவை விட 4 மடங்கு அதிகமாக வைக்கணும். ரேஷியோ என்னென்னா 1:4ங்கிற ரேஷியோவில் நம்ம வச்சோம்னா தான் அரிசியும் தண்ணி அப்சர்வ் பண்ணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவும் ராகி கம்பு மாவும் தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும். அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அரிசியை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே நம்ம விட்டுடக்கூடாது. அது கண்டினியூஸாக கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கழித்து அரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா அரிசி வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு, புளிக்க வச்சுருந்த மாவையும் எடுத்து இதோட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணியில் கையை நனைச்சி அதை தொட்டு பார்த்தோம்னா அது மாவு எதுவும் நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே அடுத்த ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே ஆற விட்டணும். சுட சுட எடுத்து அதோட தயிர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் நம்ம இதை எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஏடு ஃபார்ம் ஆகிருக்கும். மேலே நம்ம அந்த ஏடு வந்து கரைச்சி யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணலாம். இல்லை வேண்டாம்னா அதை எடுத்து அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஏடு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நான் இங்கே 4 பேருக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 நாள் ஆனாலும் வெளியவே இருந்தால் கெடாது. ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தேவையான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு மட்டும் செஞ்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ண வேண்டாம். இப்போ இந்த அளவு எடுத்து தனியாக வச்சுட்டு தயிரை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. முதல்ல இன்னொரு பவுலில் தயிர் எவ்வளோ தேவையோ 4லேருந்து 5 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணி அதை நல்லா தண்ணி விட்டு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு நீர்மோர் ஆக்குனதுக்கு அப்புறமா தான் அந்த நீர்மோரை எடுத்து நம்ம கூழில் மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி புளிக்க வைக்கும்போது 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருப்போம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுருக்க நீர்மோரையும் எடுத்து
இது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு, கூழ் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்ப இன்னும் கொஞ்சம் கட்டியாவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் மோரையா ஆட் பண்ணி, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த பதம் கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது ஒரு கிளாஸ்க்கு மாத்தி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரலாம். சைட் டிஷ் இல்லாமயே இந்த கூழ் ரொம்ப மணமா இருக்கும். ஆனா குழந்தைங்கள குடிக்க வைக்கணும்னா, ஏதாவது நம்ம டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் இருக்கணும். நான் இங்க மேங்கோ ஜாம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கூழ் மேல சின்ன வெங்காயத்த கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு, அது கூட இந்த மேங்கோ ஜாமையும் எடுத்து ஆட் பண்ணி சர்வ் பண்ணோம்னா, கண்டிப்பா குழந்தைங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செய்றது வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் இதோட எத சேர்த்து நம்ம குடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி மில்லட்டையும், ரைஸையும் கம்பைன் பண்ணி செய்யும்போது, நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பாடி அப்சர்வ் பண்ணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க் உங்களுக்கு வேணும்னா, ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது 2 டேஸ் ஏர்லியாவே பண்ணிறணும். அப்பதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிக்க கரெக்ட்டா இருக்கும். இந்த மேங்கோ ஜாமோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.